17 பாருங்க. இப்போ ஒரு 3 லைன் இருக்கு, 3 ரோ இருக்கு. இதுல 2 பாக்ஸ், இதுல 3 பாக்ஸ், இதுல 4 பாக்ஸ் இருக்கு. இதுல 4 பாக்ஸ்ல EFGH கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் DIM கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப் S, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ இங்க என்ன வரும்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணணும்னா இது 1, இது 2, இது 3 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் படி EFGH அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே லாஜிக் யூஸ் பண்ணி செகண்ட் ரோ இருக்கு. அதே லாஜிக் யூஸ் பண்ணி தான் தேர்ட் ரோ இருக்கும். ரைட். இதுல என்ன லாஜிக் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். EFGH ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா பாருங்க 5 6 7 8. EFGH 5 6 7 8. 8 7 15 6 21 5 26. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 26. எதை டோட்டல் பண்றது? ABCD அந்த ஆல்பபெட்ல 5வது இடத்துல இருக்கு, F 6வது இடத்துல இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா EFGH 5 6 7 8வது இடத்துல இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணோம்னாக்கா பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணோம்னாக்கா 26 கிடைக்குது. அடுத்து DIM பாருங்க. D வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. D 4th பிளேஸ்ல இருக்கு. I எங்க இருக்கு? I வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. M எங்க இருக்கு? M வந்து 13th பிளேஸ்ல இருக்கு. அப்ப 4 பிளஸ் 9 பிளஸ் 13 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 4 13 16 மிச்சம் 1 26. ஸோ இதை ஆட் பண்ணாலும் 26 வருது. ஸோ இப்போ இந்த எஸ்ஐயும் நம்ம கண்டுபிடிக்க போற ஆன்சரையும் ஆட் பண்ணா 26 வரும். அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இப்போ எஸ் என்ன? 19. 26ல இருந்து 19 போச்சுன்னா எவ்வளவு? 16ல 9 போச்சுன்னா 7. அப்ப 7வது பிளேஸ்ல யார் இருக்கா? 7வது பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கிற G. இதுதான் ஆன்சர். அப்ப இதுல ஆப்ஷன் நம்பர் 3ல G இருக்கு. இப்ப இந்த இடத்துல G ன்னு போட்டீங்கன்னா Sங்கிறது 19வது பிளேஸ். 7வது பிளேஸ்ல இருக்கிற G, S-ம் G-யும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 19 7 26. ஸோ இந்த லாஜிக் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது 17 கொஸ்டின் முடிஞ்சிடும். பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, உள்ள ஒரு நம்பர் இருக்கு, வெளியே சுத்திலும் ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2வது ட்ரையாங்கிளும் அதே மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 3வது ட்ரையாங்கிள்ல சென்டர்ல இருக்கிற அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ட்ரையாங்கிள்ல ஏதோ ஒரு லாஜிக் படி அந்த சென்டர்ல இருக்கிற நம்பரை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கவனிங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 35 வரணும், இந்த இடத்துல 24 வரணும். நீங்க ஜஸ்ட் இதை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட், எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 35 வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு எடுத்தோடனே என்ன ஞாபகம் இருக்கு? 35 5 into 7 35. இங்க 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு 7ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நடுவில் இருக்க 35 வந்துடும். ரைட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 7 எங்க இருந்து கிடைக்கும்? 10 minus 3 பாருங்க, 10 minus 3 7. கீழே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணா நடுவில் இருக்கிற நம்பர் வருது. இந்த லாஜிக் அடுத்த ட்ரையாங்கிளுக்கும் பொருந்துதான் செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணுவோம். 8 minus 4 இந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 வந்துருச்சு. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டர்ல இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? 9 minus 6. 9ல 6 போச்சுன்னா மீதி 3. இங்க கீழே இருக்கிற 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 21. ஆப்ஷன் நம்பர் 4. இந்த இது போல சம் வந்துச்சுன்னா ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. டீச்சர் என்ற சொல் இப்படி இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் அப்படிங்கிற சொல் எப்படி மாறும்? டீச்சர்ங்கிற சொல்ல ஒரு லாஜிக் படி மாற்றி இருக்கிறாங்க. டீகோட் பண்ணணும். அதாவது டீச்சருங்கிற ஒரு வேர்டை எடுத்து அதை ஒரு கோடிங்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதே போல ப்ராப்ளம்ங்கிறத இதே லாஜிக் படி கோடிங்ல எழுதுனா என்ன ஆன்சர் வரும்? இதான் கேள்வி. சிம்பிள் பாருங்க, டீச்சருக்குல 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்கு. அந்த வேர்ட்ல 7 லெட்டர் இருக்கு. அதுல முதல்ல இருக்கிற 3 லெட்டரை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஏ இருக்கிற இடத்துல டீயும், டி இருக்கிற இடத்துல ஏயும் மாத்திட்டாங்க. இந்த இ அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? கடைசி 3 லெட்டர் எடுத்திருக்காங்க. அதை பாருங்க, ஆர் இருக்கிற இடத்துல ஹெச்சும், ஹெச் இருக்கிற இடத்துல ஆரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருக்கிற இ அப்படியே போட்டாங்க. சரி, நம்மள என்ன பண்ணுவோம்? இந்த பி இருக்கிற இடத்துல இந்த ஓவை கொண்டு வந்து எழுதிடுவோம். இந்த ஓ இருக்கிற இடத்துல பியை கொண்டு போய் எழுதிட்டு இந்த ஆர் அப்படியே கீழே இறங்கிக்குவோம். அதே போல இந்த எல்ல கொண்டு வந்து எம்முக்கு நேராக கீழே எழுதிட்டு
இந்த எம் எடுத்து வந்து இங்க எழுதிக்குவோம், இந்த இ அப்படியே எழுதிக்குவோம். அடுத்து இவர் எப்படி மாறுவாரு அது இங்க இருந்து கண்டுபிடிக்கும். இங்க பாருங்க, சி அப்புறம் டி ஸ்கிப் பண்ணிட்டு இ எழுதியிருக்காங்க, சி டி ஸ்கிப் பண்ணி இ எழுதியிருக்காங்க. ஸோ பி அதுக்கப்புறம் சி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல டி வரும். இப்போ ஆன்சர் என்னன்னா ORPDMEL. எங்க இருக்கு? ஓ ஆரம்பிக்கிறது இது ரெண்டும் கிடையாது, இது ரெண்டுல தான் என்ன ஒரு ஆன்சர். ORPD ஆன்சரா வரணும், சி இருக்கிறதா அதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. BC ஒரு சின்ன ஸ்பேஸ், அப்புறம் B போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் AA, BC ஸ்பேஸ் A அப்புறம் ஸ்பேஸ் CAA. இப்போ இதுல என்ன வரும் அப்படின்னா ஆன்சரை பாருங்க, 4 லெட்டர் இருக்கு, 4 லெட்டர் இருக்கு. இந்த 4 லெட்டரையும் தூக்கி இந்த இதுல பாருங்க, இது 1 2 3 4 டேஷ்ல போய் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒரு சீரீஸ், இந்த சீரீஸ் வந்து எப்படி ஃபில்லப் ஆகுது அப்படின்னு பாருங்க. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ABCD அப்புறம் ABCD அப்புறம் ABCD அப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த சி அழைச்சிடுறது, அடுத்து இங்க பி அழைச்சிடுறது, அடுத்து கடைசியில ஏ அழைச்சிடுறது. அழைச்சிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஏ பி சி டி, திருப்பி ஏ பி சி டி ஏ பி சி டி. இப்போ இந்த டேஷ் போட்டிருக்க இடத்துல என்னென்ன மிஸ் ஆயிருக்கு, இதை தான் ஆன்சரா எழுதியிருப்பாங்க. இப்படி இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா ஒரு 4 லெட்டரை ரிப்பீட் பண்ணி இதுல கொண்டு போயிருக்காங்க. அந்த 4 லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போகும். இப்போ உதாரணமா ABCDங்கிறதே ரிப்பீட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த சி இருக்கிற இடத்துல ஒரு டேஷ் போடுறது, அப்புறம் பி இருக்கிற இடத்துல ஒரு டேஷ் போடுறது, ஏ இருக்கிற இடத்துல ஒரு டேஷ் போடுறது, இப்படி இருந்துச்சுன்னா இந்த சி பி ஏவை நம்ம ஆன்சரா கண்டுபிடிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறது நல்லா பாருங்க. இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ், என்ன செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுருவீங்க. முதல் 3 லெட்டர்ஸ் BCA இருக்கு. அப்ப இந்த இடத்துல BC இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏக்கு அப்புறம் இன்னொரு ஏ வரும். ஸோ BCAவையே ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். பாருங்க, BCA திருப்பி BCAA, அடுத்து BCAA, அடுத்து பாருங்க BCAA. கரெக்ட். அப்ப 4 லெட்டரா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. BCAA 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 BCAA. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே தொடர்ச்சியா ஒரு 4 தடவை எழுதிட்டு இதுல A டேஷ்லையும் C டேஷ்லையும் இங்க ஒரு A டேஷ்லையும் இங்க B டேஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா ACAB. அது எங்க இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 1 ACAB. இதை கொண்டு போய் அதில் ஃபில் பண்ணீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து ஃபில்அப் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை ஃபில் பண்ணணும். எப்பவுமே சீரீஸ் வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். இப்போ இது அப்படி இல்லை. 11க்கு அப்புறம் 17 போகுது, 17க்கு அப்புறம் 15 போகுது, குறையுது, திருப்பி பாருங்க 11க்கு அப்புறம் 17 ஏறுது, திருப்பி குறையுது, திருப்பி 13 சின்ன நம்பர், திருப்பி பெரிய நம்பர். இப்படி என்ன ஆகுது அப்படின்னா நம்பர் அதிகமாகுது குறையுது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்கு, அதை செக் பண்ணணும். அப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது ஆட் நம்பர்ஸ்க்கும் ஈவன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன தொடர்பு இருக்கு? இப்போ 11லேருந்து என்ன பண்ணா 15 கிடைக்கும்? ஒரு 4 ஆட் பண்ணா 15 கிடைக்கும். 11 + 4 = 15. இதோட ஒரு 4 ஆட் பண்ணா 19 கிடைக்கும், வந்துருச்சு. அடுத்தது இதோட ஒரு 4 ஆட் பண்ணா 23 கிடைக்கும். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நம்பர் தேவையில்லை. இப்போ இதே போல என்ன பண்றோம், இந்த இடத்துல இருக்கிற 2 ஈவன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை செக் பண்றீங்க. 17லேருந்து எனக்கு என்ன வேணும்? 13 வேணும். 17லேருந்து 4 கழிச்சோம்னா 13 கிடைக்கும். அப்ப இந்த பிளேஸுக்கு அதே 4 கழிச்சு பார்க்குறேன். கழிச்சிங்கன்னா 9 கிடைக்கும். 9லேருந்து 4 கழிச்சா 5 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 9 போட்டு பார்க்குறேன். 4 கழிச்சு 5 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறாங்க.
ஸோ 17 minus 4, 13 minus 4, 9 minus 5. Sorry, 9 minus 4 equal to 5. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 4ல இருக்கக்கூடிய 9. ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒரு நம்பர் இருக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர்ல என்ன வரும், அந்த இடத்துல என்ன நம்பர் வரும், அதான் கேள்வி. ஸோ இப்போ 2ங்கிற நம்பரை 5ங்கிற நம்பரா மாறி இருக்கு, 5ங்கிற நம்பர் 12ங்கிற நம்பரா மாறி இருக்கு, 12 27 மாறி இருக்கு, இப்படியே மாறிக்கிட்டே போகுது. ஸோ அது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெருசான சேஞ்ச் இன்க்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்குனாலே பெரிய பெரிய நம்பரா மாறுதுனாலே அது மல்டிப்ளிகேஷன் ஏதோ இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2ஓட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா 12 கிடைக்கும். இது அப்படியே கூட்டிகிட்டே போனால் வரக்கூடிய ஆன்சர் நமக்கு இதை கடைசி நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. சரி, இப்போ நமக்கு ஆப்போசிட்ல ஏதாச்சும் இந்த 12க்கும் 248க்கும் அல்லது இந்த 27க்கும் இந்த நம்பருக்கும் அல்லது இந்த 52க்கும் 2க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்றோம், ஜஸ்ட் இந்த 2வை 2ஆல மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை 1 ஆட் பண்ணா 5 கிடைக்குது. ஜஸ்ட் இது ட்ரையல் அண்ட் எரர் தான். அடுத்து 5வை 2ஆல மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட 2வை ஆட் பண்ணீங்கன்னா 12 கிடைக்குது. ரைட், 12 2ஆல மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட 3 ஆட் பண்ணுங்க, நமக்கு தேவையான 27 கிடைக்குது. ஸோ 2 வந்து ஒரு தடவை 2ஆல மல்டிப்ளை, எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இங்க 1 ஆட் பண்ணிக்கிறேன், இங்க 2 ஆட் பண்ணிக்கிறேன், இங்க 3 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வரக்கூடிய 27 2ஆல மல்டிப்ளை பண்ணா 54 வரும். அதோட ஒரு 4 ஆட் பண்ணா 58 கிடைக்குது. இங்க அவங்க கொடுத்துருக்கிறதால நம்ம ரிலேட் பண்றோம். அடுத்து 58 அதை 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 10 2 16 116 வரும். இதோட ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஆட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய 121 கிடைச்சிருச்சு. 121 கிடைச்சிருச்சு. திருப்பி 121 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். வரக்கூடிய ஆன்சர் 242. இதோட ஒரு 6, ஏன்னா இங்க 1 2 3 4 5 இங்க 6 ஆட் பண்ணி பார்ப்போம். 6 ஆட் பண்ணா 248 கிடைச்சிருச்சு. ஸோ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்றோம், 248 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 496. இதோட 1 2 3 4 5 6 ஆட் பண்ண மாதிரி இங்க 7 ஆட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய ஆன்சர் என்ன, 7 13 மிச்சம் 1 0 5. இப்போ இதுல எங்க ஆப்ஷன் நம்பர் 4. சி, இந்த இடத்துல ஒரு லாஜிக் ஏதோ ஒன்று அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த லாஜிக் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2 நம்பரை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே, இந்த 5 எப்படி வந்துச்சு 12 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அது 27 58 121 அப்ளை ஆனிச்சுன்னா ஆன்சருக்கும் இந்த லாஜிக் அப்ளை ஆகும். இதுதான் நம்மளுடைய இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்லை, இதுதான் மென்டல் எபிலிட்டி. அடுத்து ஒரு சீரீஸ் இருக்கு. இப்போ பாருங்க, 565 112 27 83. நான் சொல்றேன், டிராஸ்டிக்கா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்தா மல்டிபிளிகேஷன், டிராஸ்டிக்கா டிக்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஏதோ டிவிஷன் இன்வால்வ் ஆயிருக்கு, வகுத்தல் ஏதோ இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இப்போ 565 இருந்து 112 அரை பண்ணணும். எப்படி அரை பண்றது செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, 565 இருக்கு. நமக்கு தெரியும் 565 5ஆல டிவைட் பண்ணலாம். இப்படி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஓரஞ்சு 5 3 15, நமக்கு கிடைக்கிறது 113 கையில இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த 112 கொண்டு வரணும். கீழே அதுல இருந்து ஒரு 1 கழிச்சுக்குவோமே, கழிச்சுக்கிட்டா 112 வரும். ரைட், இந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். 112 5ஆல வகுக்க முடியாதுல்ல, அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரால வகுத்து பார்ப்போம். 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும், ஒரு நாள் 4 2 8 மீதி 3 32 8 32. ஸோ 28 வருது. எனக்கு என்ன வேணும், 27. இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு ஐடியா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ 5ஆல டிவைட் பண்ணி 1 கழிச்சோம்னா அடுத்த நம்பர் கிடைக்குது. அடுத்து 4ஆல டிவைட் பண்ணி 1 கழிச்சோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த 27 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3 வரும். அந்த ஆன்சர்ல இருந்து 1 கழிச்சோம்னா நமக்கு தேவையான நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். இப்போ இந்த 3ஆல டிவைட் பண்ண மாதிரியே இந்த 8 2ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். அதுல இருந்து ஒரு 1 கழிச்சீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 3ய இங்க 2ஆல டிவைட் பண்ண மாதிரி 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதே 3 கிடைக்கும்.
அதுலேருந்து ஒரு 1 லெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1ல இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க 5ஆல் டிவைட் பண்றோம், 4ஆல் டிவைட் பண்றோம், 3 டிவைடட் பை 2 டிவைடட் பை 1 இப்படி டிகிரீசிங் ஆர்டர்ல டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆன்சர்ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன பண்றோம் 2ங்கிறத இதே லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பார்க்குறோம். இந்த 24th கொஸ்டின் 2/3, 5/7, 11/13, 17/19 இருக்கு. சரி, இப்போ 2/3 அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி தெரியுது. அடுத்து 5/7 ஒரு ஃப்ராக்ஷனு, 11/13ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ என்னதான் இருந்தாலும் 2/3க்கும் 5/7க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? கிடையாது. ஆனால் 2/3க்கு அப்புறம் 5/7 போட்டிருக்காங்க. இது எதையாவது மல்டிப்ளை பண்ணால் இந்த 5/7 வருமா? வராது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் லாஜிக்கை யூஸ் பண்ணோம். அப்போ நியூமரேட்டரில் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்டு டினாமினேட்டரில் உடனே இமீடியட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா நம்பரையுமே பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர், அதாவது பகா எண்கள். இதில் எல்லாமே பகா எண்கள் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், 2ங்கிறது ஒரு பகா எண், அதுக்கு அடுத்த பகா எண் 3, அதுக்கு அடுத்த பகா எண் 5, அடுத்து 7, அடுத்து 11, அடுத்த நம்பர் 13, அடுத்த பிரைம் 17, அடுத்த பிரைம் நம்பர் 19, 20, 21, 22 எல்லாம் பகு எண்கள். அடுத்த பகா எண் 23, அடுத்து 24 கிடையாது, 25 கிடையாது, 26 கிடையாது, 27 கிடையாது, 28 கிடையாது, 29 அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா முதல் 2ஐயும் எடுத்துட்டு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆகும், அடுத்த 2ஐயும் எடுத்துட்டு வந்து அடுத்த ஃப்ராக்ஷன் ஆகும், அடுத்த 2 பிரைம் நம்பரையும் எடுத்துட்டு வந்து அடுத்த ஃப்ராக்ஷன் ஆகும், அடுத்து 17/19, அடுத்து 23/29 வரணும். இதுதான் நமக்கு கேட்டிருக்க கேள்வி. இந்த 2/3, 5/7, 11/13, 17/19 இது எல்லாமே கண்டினியூவா வரக்கூடிய பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். ஸோ அடுத்த 2 பகா எண்கள் ஒரு ஃப்ராக்ஷனா நீங்க மேக் பண்ணீங்கன்னா 23/29 வந்து ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் அடுத்து 25th கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 6, 0.6, அடுத்து 0.12, அடுத்து 0.036, அடுத்து 0.0144. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட் கிடையாது, அடுத்த நம்பர் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அடுத்த நம்பர்ல 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அடுத்துல 3 டிஜிட் இருக்கு, டெசிமல் பாயிண்ட்டை தாண்டி 3 டிஜிட் இருக்கு, அடுத்து 4 டிஜிட் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஏதோ ஒரு மல்டிபிளிகேஷன் இன்வால்வ் ஆகிருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி, 6ங்கிற நம்பரை என்ன பண்ணா 0.6 மாறும். 6ங்கிற நம்பரை என்ன பண்ணா 0.6 மாறும். 1ஆல மல்டிப்ளை பண்ணா 6 மாறும். 6 × 1 6. ஆனா புள்ளி 6 வேணும் இல்லையா, அதனால ஒரு புள்ளி 1ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 6 பெருக்கல் 0.1 மல்டிப்ளை பண்ணா 0.6 கிடைச்சிருச்சு. ரைட். நெக்ஸ்ட் 0.6 எதால மல்டிப்ளை பண்ணா 0.12 கிடைக்கும். இப்ப 0.12 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த 0.6 இங்க எழுதிக்கிறோம். இதோட சாதாரணமே 6 12ஆ மாத்தணும்னா 2ஆல பெருக்கணும். அதை வெறும் 2ஆல பெருக்க கூடாது, புள்ளி 2ஆல பெருக்கணும். அப்ப இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட், இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட், ஆன்சர்ல 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ 6 2 12, ஆன்சர்ல 2 டிஜிட் தள்ளியும் புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருச்சு. இந்த நம்பர் கிடைக்கணும். 12 எதால பெருக்கினா 36 கிடைக்கும், 3ஆல பெருக்கினா 36 கிடைக்கும். ஆனா வெறும் 3ஆல பெருக்க கூடாது. இங்க பாருங்க 0.12 பெருக்கல் 0.3, இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப ஆன்சர் 36ல 3 டிஜிட் நமக்கு தள்ளி புள்ளி குத்தணும். அப்ப இப்படி போட்டோம்னாக்க நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, 36 4ஆல பெருக்கி பாருங்க, பெருக்கினா 144 வரும். 0.036 பெருக்கல் 0.4 இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு தேவையான அடுத்த நம்பர் கிடைச்சிருச்சு 0144. ஜஸ்ட் பெருக்கி பாருங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 36 × 4, 4 × 6, 4 24, மிச்சம் 2, 4 12 144. சப்போஸ் இங்க புள்ளி குத்தி இருக்கீங்க, இங்கேயும் ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 டிஜிட், இதுதான் ஆன்சரா இருக்கும். ஆனா நமக்கு எப்படி இருக்கு 0.36 × 0.4 இல்ல, எப்படி இருக்கு 0.036 × 0.4 இருக்கு. இங்க ஒரு 3 டிஜிட், இங்க ஒரு டிஜிட், மொத்தம் 5 டிஜிட். அப்ப 0.0144 அப்படி வரும். ஸோ நீங்க இதுல பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.
7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற இந்த மாணவர்கள் உங்களுக்கு சாதாரண மல்டிப்ளிகேஷன் தெரியும். அதே டெசிமல் பாயிண்ட்ல 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்குல எத்தனை டிஜிட் இருக்கோ, இந்த கணக்குல எத்தனை டிஜிட் இருக்கோ அதை எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர்ல கொண்டு வந்துடணும். ஸோ இந்த 144 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, அடுத்து 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா இந்த நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சர் தான் ஆன்சர். 144 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 4 ஐனா 20 மிச்சம் 2 ஐனா 20 ரெண்டும் 22 மீதி 2 ஒரு 5 5 2 7 720 தான் ஆன்சர். ஆனா நீங்க 144 5 மல்டிப்ளை பண்ணா 720 ஆன்சர். இந்த இடத்துல 144க்கு பதிலா 14.4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 22.0. அதே சமயத்துல 1.44ஐயும் 0.5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க 1 டிஜிட் இருக்கு. வரக்கூடிய ஆன்சர் என்ன? 720. இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க 1 டிஜிட் இருக்கு. 2 1 3 டிஜிட் தள்ளி கடைசியில புள்ளி ஊதணும். கடைசியில புள்ளி ஒளிஞ்சிருக்கு 1 2 3. ஆன்சர் வந்து இப்படி எழுதணும். இப்ப என்ன உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 0.014 இன்டு 0.5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 4 டிஜிட் இருக்கு. 1 2 3 4 டிஜிட் இருக்கு. இங்கே 1 டிஜிட் இருக்கு. 4 1 5 டிஜிட். ஆன்சர்ல நம்ம இங்க ஒளிஞ்சிருக்கிற புள்ளிய 5 டிஜிட் முன்னாடி எடுத்துட்டு வரணும். 1 2 3 இங்க எந்த டிஜிட் இல்லாததால நான் ஒரு 0 போட்டுக்கிறேன், இன்னொரு 0 போட்டுக்கிறேன். அடுத்து இதான் ஆன்சரா வரும். இப்போ இது எங்க ஆன்சரா இருக்கு? ஆப்ஷன் 1. இங்க பாருங்க அடுத்த क्वेश्चन பாருங்க 26th क्वेश्चन. AEIMQ இருக்கு, அடுத்து ஒரு டேஷ் இருக்கு. இதுல பாருங்க ஏக்கு அப்புறம் இ எப்படி வந்துச்சு, இக்கு அப்புறம் ஐ எப்படி வந்துச்சு, அப்புறம் எம் எப்படி வந்துச்சு, அப்புறம் கியூ எப்படி வந்துச்சு. இந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. பாருங்க ஏக்கு அப்புறம் பி சி டி இ இவரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் ஐ இவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஐக்கு அப்புறம் ஜே கே எல் எம் கிடைச்சிருச்சு. எம்க்கு அப்புறம் என் ஓ பி கியூ கியூ கிடைச்சிருச்சு. பாருங்க இந்த சைடு ஃபுல்லா இங்க இருக்கு. அடுத்து கியூ எழுதிட்டு ஆர் எஸ் டி யூ அவ்வளவுதான். இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதான் ஆன்சர். ஆன்சர் நம்பர் வெறும் 3 செகண்ட்ஸ்லயே ஆன்சர் போடணும். இதெல்லாம் ஏபிசிடி தரவா இருக்கணும். ஏபிசிடி சைட்ல எழுதி வச்சுக்கணும். இந்த கொஸ்டினை எடுத்த உடனே 10 கொஸ்டின் ஏபிசிடி வச்சு கேட்பாங்க, ஆல்பபெட் வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த சைடு ஒரு அப்போ இருக்குல்ல ஏபிசிடி போட்டு அதை விட பிளேஸ் வேல்யூ எழுதி வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா 3 செகண்ட்ஸ்ல ஆன்சர் வந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ.